ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நிறைய பேர் ஓல்ட் ரெஜிம் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஓல்ட் ரெஜிம் சூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலான்ற மாதிரி நான் ஆல்ரெடி சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம், ஏடிசி பற்றிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அதை தவிர நமக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக என்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கிளைம் பண்ணலாம், அது எந்த செக்ஷனில் கிளைம் பண்ணலாம் டிடக்ஷனா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்டிஸ் டேக்ஸ் இன்ஃபோ. ஸோ இந்த மெடிக்கல் ரிலேட்டடான பில்ஸ், மெடிக்கல் ரிலேட்டடான இன்சூரன்ஸ் எந்த செக்ஷனில் கிளைம் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 80D. ஸோ 80Dலே வந்து ஒரு 2-3 செக்ஷன்ஸ் வந்து ரிலேட்டடாக வரும். என்னென்னா 80D, 80DD, 80U, 80DDB, இந்த மாதிரி 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டடான செக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த 4 செக்ஷன் பற்றியுமே இன் ஷார்ட்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 80D. ஸோ 80Dயில் பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் கிளைம் பண்ணலாம்னா இண்டிவிஜுவலும் ஹெச்யூஎஃப்பும் கிளைம் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் வந்து எனக்கு செல்ஃப், ஸ்பவுஸ், சில்ட்ரன், டிபெண்ட் பேரண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் பே பண்ணுற மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி ஹெச்யூஎஃப்பும் கிளைம் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அமௌண்ட் கிளைம் பண்ணலாம், என்ன மாதிரின்றது தான் நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். என்னென்னா இதை 4 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். 4 செக்ஷன்னா இப்போ நான் செல்ஃபு, எனக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் பே பண்ணுறேன். ஸோ எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் 25,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஸ்பவுஸு, டிபெண்ட் சில்ட்ரன், ஸோ அவங்களுக்கான எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் கிளைம் அலவுடு. செகண்ட் செக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ளஸ் பேரண்ட்ஸ். செல்ஃப் ப்ளஸ் பேரண்ட்ஸ், ஆனால் பேரண்ட்ஸோட ஏஜ் வந்து 60 இயர்ஸ் ஆகலை, பிலோ 60 இயர்ஸ் அப்படின்னா எனக்கு 25,000 ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு பே பண்ணுற மெடிக்கல் இன்சூரன்ஸ் 25,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஸோ 25 + 25 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். மூணாவது செக்ஷன் என்னன்னா செல்ஃப் ப்ளஸ் டிபெண்ட் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸோட ஏஜ் வந்து 60+ ஆயிருக்கு அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு 60+ ஆயிருக்கு, நான் அவங்களுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். செல்ஃபுக்கு ஒரு 25,000, அதாவது எனக்கு என்னோட ஸ்பவுஸ், சில்ட்ரனுக்கு பே பண்ணுற மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு 25,000 ப்ளஸ் பேரண்ட்ஸ் 60+ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 வரைக்கும். ஸோ 25 + 50 75,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சீனியர் சிட்டிசன், அதாவது பே பண்ணுற அசசி வந்து சீனியர் சிட்டிசன் 60+ ப்ளஸ் என்னோட பேரண்ட்ஸும் வந்து சீனியர் சிட்டிசன் ஆர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80+ அப்படின்னா எனக்கு 50,000 ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு பே பண்ணுற மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சரில் 50,000 கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 50 + 50 1 lakh வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன். ஸோ வாட் ஆல் கேன் பி கிளைம்ட் ஆஸ் அ டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, நீங்கள் பே பண்ணுற மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது சீனியர் சிட்டிசன் 60+ இருக்கிறவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சராக நீங்கள் 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சேர்த்து கிளைம் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் எடுக்கலனா மட்டும்தான் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளால கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அது என்னன்னா 5,000 வரைக்கும் அலௌடு. ஸோ பெர் ஆனம் நம்ம வந்து இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி 5,000 வரைக்கும் நமக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அலோவ் பண்றாங்க. பட் இந்த 5,000 வந்து நான் சொன்ன அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன்லேயே இன்க்ளூசிவா வரும். ஸோ இப்போ 25,000னா அதுக்குள்ளே தான் இந்த 5,000 நமக்கு அலௌடு. இன்னொன்று கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைட் ஸ்கீம்ஸ் ஆர் ஹெல்த் ஸ்கீம்ஸ், ஏதாவது இந்த மாதிரி ஸ்கீம்ல நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் நமக்கு வந்து இது இந்த செக்ஷன் அலோவ் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டைப் ஆஃப் டிடக்ஷன்ஸ் அலௌடு. இது வந்து இந்த எல்லா இன்சூரன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே நீங்க வந்து அதர் தேன் கேஷா தான் பே பண்ணிருக்கணும். ஸோ நோ எக்ஸ்பெண்டிச்சர் பெய்ட் அஸ் அ கேஷ் வந்து அலௌடு. ஸோ அதர் தேன் கேஷ் மட்டும் தான் நீங்க பே பண்ணிருக்கணும். பட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்க்கு மட்டும் அந்த 5,000 சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் கேஷா நீங்க பே பண்ணியிருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் 5,000க்கு மட்டும் நம்ம கேஷ் எக்ஸ்பெண்டிச்சரா அலோவ் பண்ணலாம். ஸோ ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் ஆர் விச் கேனாட் பி கிளைம்ட் அஸ் அ இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட பிரதருக்கோ இல்லை சிஸ்டருக்கோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ நான் இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா அது அலௌடு கிடையாது. என்னோட சில்ட்ரன் ஒர்க்கிங்காக இருக்காங்க, ஒர்க்கிங் சில்ட்ரனுக்கு நான் பே பண்ணுறேன் இன்சூரன்ஸ் அப்படின்னா அதை கிளைம் பண்ண முடியாது. டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி கேஷாக பே பண்ணியிருந்தா என்னால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்மளால இந்த 80Dயில் நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் செக்ஷன் 80D. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 80DD. ஸோ 80Dயில் எப்படின்னா, இப்போ நான் அசசி ஆர் டேக்ஸ் பேயர்,
நான் வந்து என்னோட டிபெண்டன்ட்க்கு, அதாவது டிசேபிள்டு டிபெண்டன்ட் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிபெண்டன்ட்க்கு நான் ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றேன் அப்படின்னா அதை நான் இந்த செக்ஷன்ல கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டிசபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கியிருக்கணும், டாக்டர் மெடிக்கல் அத்தாரிட்டி கிட்டேருந்து சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கியிருக்கணும். ஸோ மினிமம் 40% டிசபிலிட்டி இருக்கணும் இதை கிளைம் பண்றதுக்கு. ஸோ 40% டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்க ஃபார்ம் 10IA அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் நீங்க ஃபைல் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த செக்ஷன்ல வந்து நீங்க 80DDல கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 80DDல நான் என்ன அமௌண்ட் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிசபிலிட்டி கேட்டகரி நமக்கு சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ 40% to 80% டிசபிலிட்டி கேட்டகரினா நீங்க 75,000 வரைக்கும் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். என்னோட டிசபிலிட்டி மோர் தேன் 80% இருக்கு அப்படின்னா 1,25,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஸோ இதான் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன். இதுக்கு எனக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது இது வந்து எனக்கான எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, நான் என்னோட டிபெண்டன்ட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் தேவைப்படும். ஃபார்ம் 10IA தேவைப்படும். அதே மாதிரி நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண பில்ஸ், சப்போர்ட்டிங் பில்ஸ், அவங்களுக்கான இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னா அதோட ரெசிப்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு. இப்போ 80DDல வந்து யார் கிளைம் பண்ண முடியாதுன்னா, நான் அசசி ஒரு டாக்ஸ் பேயர், நானே வந்து டிசேபிள்ட் அப்படின்னா நான் வந்து 80Uல தான் கிளைம் பண்ண முடியும், 80DDல பண்ண முடியாது. ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 80U அண்ட் 80DD பார்த்தீங்கன்னா, 80DDல நான் வந்து என்னோட டிபெண்டன்ட் டிசேபிள்டா இருப்பா, அதுக்கு கிளைம் பண்றேன். 80U வந்து செல்ஃபே டிசேபிள்ட் அப்படின்னா நீங்க 80Uல கிளைம் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கிளைம் பண்ணோம். இப்போ அந்த டிபெண்டன்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி 80Uல கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் மறுபடியும் என்னோட ரிட்டர்ன்ஸ்ல வந்து 80DDல கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் 80U அண்ட் 80DD கோரிலேட்டடா நமக்கு இங்க இருக்கும். ஸோ இந்த 80DDல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் டிசேபிள்டு சொன்னேன் இல்லையா. ஸோ டிசேபிள்டுனா என்ன மாதிரி 40% மினிமம் டிசபிலிட்டி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல. லைக் செரிப்ரல் பாலிசி, ஆட்டிசம், பிளைண்ட்னஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில தான் நீங்க ஃபாலோ ஆறீங்கன்னா மட்டும்தான் நீங்க டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 80DD. நெக்ஸ்ட் செக்ஷன் 80DDB. ஸோ 80DDBல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் அ டிபெண்டன்ட் பர்சன் ஹூ இஸ் இல் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபைட் டிசீஸ். ஸ்பெசிஃபைட் டிசீஸ்னு சில டிசீசஸ்லாம் நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசீசஸ்ல யாராவது சஃபர் பண்றாங்க, ஸோ அந்த டிபெண்டன்ட்க்கு நான் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்றேன் அப்படின்னா செக்ஷன் 80DDBல கிளைம் பண்ணலாம். என்னெல்லாம் ஸ்பெசிஃபைட் டிசீசஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. லைக் நியூரோலாஜிக்கல் டிசீசஸ், chronic failure diseases, AIDS, அந்த மாதிரி சில டிசீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெசிஃபைட் டிசீஸ்ல கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் நான் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேன் அப்படின்னா என்ன அமௌண்ட் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 40,000 or whatever is the expenditure I am paying for that treatment, whichever is less நான் கிளைம் பண்ணிக்கலாம். அதுவே ஸ்பெசிஃபைட் டிசீஸ் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்கா இருக்கு அப்படின்னா 1 lakh or the actual expenditure incurred, whichever is less நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செக்ஷன் 80DDB. ஸோ இந்த 3-4 செக்ஷன் வந்து நான் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.